அதனால் அவன் எதை செய்வாங்கிற ரகசியம் அவனுக்கு தெரியும். யார்? அர்ஜுனுக்கு தெரியும். ஆனால் சல்லியனுக்கு புரியல. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறபடி நீ நெஞ்சுக்கு குறி வச்சுருந்தே அப்படின்னா அவன் ஒருவேளை தேரை கீழே அமைக்கியிருந்தா கூட அதை கழுத்தை வெட்டியிருக்கும். அப்போ கண்டிப்பாக அர்ஜுனன் செத்து போயிருப்பான். நான் சொல்கிறத நீ கேட்கல, அதனால் நீ நல்ல ஆளல்ல, உனக்கு நான் தேர் ஓட்ட முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு சல்லியன் அந்த தேரை விட்டு இறங்கி வெளியில் போயிட்டான். அந்த நாகக்கண்ணை வந்து சொல்லிச்சு, கர்ணா என்னை மறுபடியும் ஒரு தடவை அனுப்பு, நான் கண்டிப்பாக கொண்டுட்டு வந்துடுவேன். நீ என்னை தப்பாக அனுப்பிச்சா கூட நான் இப்போ கரெக்டாக கொண்டுடுவேன். அது இவனை இன்னும் அவமானப்படுத்துது. நீ என்னை தப்பாக அனுப்பிச்சா கூட நான் அவனை கரெக்டாக கொண்டுடுவேன். எந்த வீரனாவது ஒரு கணையை அனுப்பிச்சது ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்து அதை மறுபடியும் எடுத்து அடிப்பானே, அப்புறம் என்ன வீரன்? அதுவும் காரணம் அவங்க அம்மா கொடுத்த சத்தியம் காரணம். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகக்கணையை விட மாட்டேன் அப்படி. எனவே அதையும் நிறுத்திவிட்டான் கர்ணன், அந்த அம்பையும் விடலை. இப்போ தேரை அவனே ஓட்டிக்கிட்டு அவனே வில்ல விளைச்சிக்கிட்டு அவனே அம்பை ஓட்டிட்டு போகிறான். அப்போ தேர் போய் சகதியில் சிக்கிருச்சு, ஒரு இடத்துல சகதியில் சிக்கிருச்சு. அது ஏன் நான் ஒரு அந்தணனுடைய கண்ணுக்குட்டி மேலே இவன் தேர் ஏறி இறங்கிருச்சு முன்னாடி. அப்போ அந்த அந்தணன் சாபம் கொடுத்தான், போர்க்களத்தில் அவனுடைய தேர் சக்கரம் சகதியில் சிக்கட்டும்னு சாபம் கொடுத்தான். அது பழிச்சுது. வேறு வழி இல்லாமல் சிரமப்பட்டு அந்த சக்கரத்தை மேலே தூக்கி எடுத்து நிறுத்தினான். அர்ஜுன் அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான், பதிலுக்கு இங்கேருந்து அம்பு விடுறான். கொஞ்சம் நேரம் சண்டை போட்டே இருக்கும்போது திடீர்னு மந்திரங்கள் அஸ்திரங்கள் மறந்து விட்டான். அவன் நினச்சி பார்க்குறான், எந்த அஸ்திரத்துக்கு என்ன மந்திரம்னு மறந்து போகுது. அஸ்திரங்கிறது வெறும் அம்பு இல்லைங்க, அம்போட ஒரு மந்திரத்தை ஜபிச்சு விட்டால் அது அதுவாக மாறிக்கும். அந்த மந்திரம் ஞாபகத்துக்கு வரணும், ஞாபகத்துக்கு வரமாட்டேங்க, குழம்புது. அது ஏண்டான்னா அது பரசுராமருடைய சாபம். நீங்கள் உலகத்தில் கர்ணனை மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய ஆத்மா பார்க்க முடியாது. என்ன பரிதாபத்துக்குரிய ஆத்மா? கொடுமை பாருங்கள். பழைய கதை இது, ஃப்ளாஷ்பேக். அவன் படிக்கணும்னு போனான் பாருங்கள், ஒவ்வொருத்தட்டியாக போய் படிக்கணும். ஒரு வாத்தியார்கிட்ட போய் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கோ, வில்வித்தை கற்றுக் கொடுங்கோன்னு. அப்போ இருக்கிற எல்லா வாத்தியாரும் கேட்டான், நீ என்னடா ஜாதி தெரியாது? ஏன்னா ஜாதி தெரியாத பயலுக்கு என்னடா வில்வித்தை வேண்டியிருக்கு, போடா வெளியே. இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பரசுராமர் மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். எப்படின்னா, சத்திரியனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார், ராஜ குடும்பத்துக்கு சொல்லித்தர மாட்டார். அவர் பிராமணர், பிராமணனுக்கு மட்டும் வில்வித்தை சொல்லிக் கொடுப்பேன்னு சபதம் வச்சிருக்கிறார். யார்? பரசுராமர். அந்த பரசுராமர்கிட்ட போய் நின்னான் இந்த கர்ணன் வில்வித்தை கற்றுக்கணும்னு. திரும்பி இப்படி பார்த்தார். நீ என்ன ஜாதின்னு வழக்கமாக கேட்குறவர் எனக்கு என்னமோ தோணுச்சு, கேட்கலிங்க. இந்த பையன் சக்கச்சவேல் இருக்கிறான், படிக்க போகிற எல்லாரும் தோளில் பூணல் போட்டிருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் பிராமணனாக இருக்கணும் அசியூம் பண்ணிக்கிட்டார், அவராக முடிவு பண்ணிட்டார், உள்ளவா படின்ட்டார். இவன் பார்த்தான், அவர் கேட்கல, நம்ம என்ன ஜாதின்னு ஏன் சொல்லணும், சொல்லலை, படிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னு கேட்காம, என்ன வகுப்புன்னு கேட்காம பாடத்தை பரசுராமர் ஆரம்பித்தார். இவனும் படித்தான், கெட்டிக்காரத்தனமாக எல்லா வில் வித்தையிலும் வல்லவனாக கர்ணன் மேலே வந்துட்டான். இதை இந்திரன் பார்த்தான். இந்த கர்ணன் மட்டும் எல்லா வித்தையும் ஒழுங்காக படித்து முடிச்சுட்டான்னா இவன் நம்ம புள்ள அர்ஜுனனுக்கு நாளைக்கு எதிரியாக மாறுவான். அப்போ அர்ஜுனனை இவன் வில் திறமையாலேயே கொன்னுடுவான். அதனால் இந்த பய வில்லில் சரியான நிபுணனாக வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? பரசுராமத்தை இவன் இனிமேல் படிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? வேணும்னு ஒரு சோதனை பண்ணான் பாருங்க. ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் இப்படி தலை வச்சு பரசுராமர் படுத்திருந்தாராம். மாணவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இந்த காலத்தில் எந்த வாத்தியாராவது மாணவன் மடியில் தலை வச்சு படுப்பாரா? கொன்னுடுவான். இப்போ போயிட்டு கல்லூரிக்கு போயிட்டு வரும்போதே பல பேர் பாதுகாப்பு ஏற்பாடோடு போயிட்டு வரேன், பாதுகாப்பாக போயிட்டு வரணுமே. அந்த அந்த மாணவன் மடியில் அப்படி தலை வச்சு படுத்துருக்கிறார். யார்? பரசுராமர். தூங்கிட்டார். அப்படி தூங்கின போது இந்திரன் ஒரு வண்டு வடிவத்தை எடுத்துக்கிட்டு வந்து கர்ணனுடைய தொடையை தொலைக்கிறான். ஏன்? இந்த தொடையை தொலைச்சி வலி வந்து இவன் அசைக்கணும். அசைச்ச உடனே பரசுராமர் தூக்கம் கெடணும், அவர் கோபத்தில் வாத்தியார் சபிக்கணும், இவனுடைய வில்வித்தை பாழா போகணுன்ற ஐடியாவோடையே இந்திரன் வண்டு வடிவத்தை எடுத்துகிட்டு வந்து கர்ணனுடைய தொடையை தொலைச்சான். ஆனால் கர்ணன் பாருங்கள், பொறுமையாக அப்படியே காலை அசைக்காமல் இருக்க. குருநாதருடைய தூக்கம் கெடக்கூடாது அப்படி. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆசிரியர்னா தெய்வத்துக்கு சமம். பரசுராமர் வந்து கர்ணனுடைய மடியில் தலை வச்சு படுத்திருக்கிறார். ரத்தம் சொட்டுது, அப்படியே அறுத்து ரத்தம் சொட்டுது. ஆனால் இப்படி ரத்தம் சொட்டுகிற போது கூட தன்னுடைய குருநாதருடைய தூக்கம் கலையக்கூடாதுன்னு கர்ணன் அப்படியே மடியை அசைக்காமல் இருந்தான். எவ்வளோ நல்ல பையன். ஆனால் அந்த ரத்தம் பாருங்கள் பிசு பிசுன்னு அப்படியே வெளியில் வந்து அது பரசுராமனுடைய முதுகை நினச்சிடுச்சு. அந்த ரத்தம் பரசுராமனுடைய முதுகை நினச்சிருச்சு. பட்டுன்னு எந்திரிச்சார். இப்படி ஒரு பார்வை பார்த்தார். இவன் தொடையிலேருந்து ரத்தம் வருது, ஆனால் இவன் பொறுமையாக இருக்கான். அந்த வண்டு தொலைக்கிறதுக்கு உடம்பு அசைக்காமல் இருக்கிறான். பரசுராமர் சொன்னார், டேய் கண்டிப்பாக உடல் பலம் இவ்வளவு இருக்கணும்னு சொன்னா, ஒரு வண்டு தொலைக்கிறத சகிச்சுக்கிற உடல் பலம் இருக்கணும்னு சொன்னா நீ க்ஷத்திரியனாக தான் இருக்கணும்.
நீ சத்திரிய வம்சத்தை சார்ந்தவனாக தான் இருக்கணும். என்னை ஏமாற்றி நீ இந்த வித்தையை கற்றுக்கிட்ட, நீ நல்லா இருக்க மாட்டேன். நான் சத்திரியருக்கு இந்த வித்தையை சொல்லித் தர்றதில்லைன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன். நீ என்னை ஏமாற்றி இந்த வித்தையை கற்றுக்கிட்ட, நீ கண்டிப்பாக சத்திரியனா தான் இருக்கணும். ஏன் என்னை ஏமாற்றி இந்த வித்தையை கற்றுக்கிட்ட? வயிறறிஞ்சு சொன்னார், என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும். இங்க 2 விஷயம். அப்படி பரசுராமர் சபிச்ச போது கர்ணன் வருத்தப்படலை. ஏன்? நான் என்ன ஜாதினே இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தேன், இப்போ சத்திரியன்னு தெரிஞ்சதில்லை. என்ன எல்லாரும் என்ன சொல்கிறான், யாருன்னே தெரியாது அனாதை, யாருன்னே தெரியாது அனாதைங்கிறான், ஜாதி தெரியாது குலம் தெரியாதுங்கிறான். நான் சத்திரியன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, குருநாதர் வாக்கு பொய்யா இருக்க முடியாது இல்லை, அப்போ நான் இன்னாரும் தெரிஞ்சு போச்சு, சந்தோஷம். அதாவது அந்த சாபத்தில் இருக்கிற வரத்தை அவன் தேடி எடுத்துக்கிட்டான். அந்த சாபத்துக்குள்ளேயும் ஒரு வரம் இருக்குது, அந்த வரத்தை அவன் தேடி எடுத்துக்கிட்டான். ஆனால் அவர் சாபம் கொடுத்த போது வருத்தப்படலை. நீங்கள் இன்றைக்கி யாராவது உலகத்தில் அப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு படிக்கிற ஒரு பையனை பார்த்து ஒரு ஆசிரியர் சொல்கிறான்னு வச்சுக்கோ, என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு பயன்படாமல் போகட்டும்னா ஒரு பையன் கவலைப்பட மாட்டான். என்ன சார் அப்படி கற்றுக்கிட்டோம் உங்ககிட்ட? ஏதாவது புதுசாக தெரியாமல் கற்றுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது இல்லாமல் மறந்து போட்டோம் சாபத்துக்கு. நாங்கள் என்ன பெருசாக கற்றுக்கிட்டோம்? நோட்ஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்கிறீங்க, சரியாக சொல்கிறீங்களா நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி 85% வாத்தியார் என்னன்னா நோட்ஸை அவர் ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஏங்க அவர் வேறு நோட்ஸாக அது கையில் எடுக்க வேணாமா? ஒரு அதே நோட்ஸ் அவர் ஒப்பிச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் மேலே இவனுக்கு எப்படி மரியாதை வரும்? ஒரு ஆசிரியர் சொன்னார்னு வச்சுங்க, இன்றைக்கி அதை விட கொடுமை இன்னொன்று இருக்குது. என்னென்னா, ஆசிரியர் நல்ல வாத்தியாராகவே இருக்கட்டும், திறமைசாலியான ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படியே இருக்கட்டும், அவரே சாபம் கொடுத்தா கூட பையன் இன்றைக்கி பயப்பட மாட்டான். ஏன்னா பலிக்காதுன்ற முடிவுன்னு இருக்கிறேன். பரசுராமர் கோபத்தில் சாபம் கொடுத்தார், என்னிடத்தில் கற்ற வித்தை உனக்கு உரிய காலத்தில் பயன்படாமல் போகட்டும்னு சபிச்சார் பாருங்க. கர்ணன் ஆனால் மகிழ்ந்தான், என்னை சத்திரியன்னு கண்டுபிடிச்சு சொன்னார், அது வரைக்கும் என்னுடைய நன்றி. இந்த வித்தையை யார்ட்டையும் கிடைக்காம இருந்து ஒரு நாள் கிடைச்சதே, வணங்கிவிட்டு பரப்பிட்டு வந்துட்டான். இப்போ அந்த பரசுராமனுடைய சாபம் பலிக்குது. எப்படி பலிக்குது? தேர் சக்கரம் அந்த அந்தணன் சாபத்தால் சகதியில் சிக்கிருச்சு. அம்பு விடணும், அம்பை கையில் எடுக்கிறான் பழக்க தோஷத்தில், அஸ்திர வித்தை ஞாபகம் வரல, மந்திரங்கள் நினைவுக்கு வரல, இவனால் அடிக்க முடியல. அப்படியே மூச்சு திணறி போய் தேர் சக்கரத்தில் சாய்ந்து கிடக்கிறான் கர்ணன். இந்த நேரத்தில் அர்ஜுனன் எவ்வளவோ அம்பு விடுறான், ஆனால் கர்ணன் சாகலை. எத்தனையோ அம்பு விடுறான், ஆனால் சாகலை. உடனே அவன் கிருஷ்ணனை கேட்குறான், கிருஷ்ணா என்னடா அது, நான் எவ்வளவோ அம்பு விட்டுட்டேன், இந்த பையன் சாக மாட்டேங்கிறான்னு. கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, நீ கொஞ்சம் நேரம் போகிற நிறுத்து, நான் போய் அவனை கொன்னுட்டு வந்துடுறேன். ஆனால் நீ கொன்னுட்ட தான் அப்புறம் பேப்பரில் வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா பிற்காலத்தில் இந்தியாவில் அப்படி தான் போட போகிறாங்க, யாரோ கொல்லுவான், யாரோ அவன் பேரில் பேப்பரில் போட்டுக்குவான், அதெல்லாம் நடக்க போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் முதல்ல கொன்னுட்டு வந்துடுறேன், அப்புறமா நீ கொன்னுட்டதான் சொல்லிக்கணும். கிருஷ்ணா எனக்கு விளங்கலையேன்னா, உனக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு? கொஞ்சம் நேரம் போகிற நிறுத்தின உடனே ஒரு 7 அந்தன வடிவத்தை எடுத்துக்கொண்டு கர்ணன் இருக்கிற இருப்பிடத்தில் போய் நிற்கிறான். பகவான் போல ஒரு 7 பிராமண வடிவத்தில் போனான். கர்ணா நீ யாச்சகம் கொடுக்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் இது வரைக்கும் இமயமலையில் இருந்தேன், தவம் பண்ணி கொண்டு இருந்தேன், நான் இமயமலை தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் நீ யாசகம் கொடுக்குறதா கேள்விப்பட்டு இப்போ தான் உங்கள்கிட்ட யாசகம் வாங்கலாம்னு வந்தேன்னா, இது பொய் இல்லையா? கிருஷ்ணன் எடுப்புலேயே பொய் சொல்கிறானேன்னா அவனுக்கு அது ரொம்ப பழக்கமான விஷயம். அப்படியா? அதில் ஒரு பெரிய சீக்கிரட்டே இருக்குது. என்னன்னா, பிச்சை எடுக்கிறவன் பொய் சொல்லி தான் முதல்ல கேட்கணும். உண்மையை சொன்னால் இடம் கொடுப்பாங்களே. சார் காலம்பரை பொங்கல் வடை சாப்பிட்டேன், மதியானம் சாப்பாட்டு கூட காசு இருக்குது, ராத்திரி நான் குருமா சாப்பிட்லான்னு பார்க்குறேன், அதுக்கு ஒரு 47 ரூபா குறையுது, கொடுக்குறீங்களான்னா யாரை கொடுப்பானே? அவன் உண்மையான தேவையை சொல்லி கேட்டான், யாராவது கொடுப்பாங்களே? அவன் சொல்லுவான், ஐயா தர்மதுரைன்னா, இது முதல் போய் இவனா தர்மதுரை. அடுத்த வார்த்தை காலையிலேருந்து பட்னின்னா, 2வது போய். நீங்கள் 2 பொய் சொன்னால் தான் 4 நாளே கிடைக்கும். அப்போது 2 பொய் சொன்னால் தான் அந்த உலகத்தில் தானம் கிடைக்குங்கிற இலக்கணத்தை கண்ணன் அப்ளை பண்ணானா? நான் இது வரைக்கும் மேருமலை சாரல் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் நான் நீ தானம் கொடுக்குறதா கேள்விப்பட்டு உங்ககிட்ட வந்தேன். கண்ணன் பொய் சொன்ன மாதிரி தெரியும், ஆனால் பொய் இல்லை. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பகவான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. என்ன, இவன் நம்மக்கிட்ட வரமாட்டானா, இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டானா, இவன் நம்ம பக்கத்துக்கு வரமாட்டான், அவன் வெளியிலேயே போகிறானே ஒழிய உள்ளே வரமாட்டேங்கிறான். அப்போ நான் எங்கே தவம் பண்ணினேன்? மேருமலை சாரலை தவம் பண்ணினேன்னா, கர்ணா உன் இதயத்துக்குள்ளேயே நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தே, ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தான், பகவானுக்கு ஒப்படைக்க வேண்டியதை ஒப்படைக்கலை இன்னும். அதான் நான் உங்கள்கிட்ட தானம் வாங்கலான்னு வந்திருக்கிறேன்.
கர்ணன் அப்படி கண்ணு சொருகுது உள்ள. அவன் சொன்னா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நான் யார் எது கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், என்கிட்ட இல்லாததை கேட்டு என்னை இல்லைன்னு சொல்ல வச்சிடாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் கேளு, இல்லாததை மட்டும் கேட்டுவிடாதே அப்படி. உங்கள்கிட்ட இருக்கிறத தான்ப்பா நான் கேட்க வந்திருக்கிறேன், தாராளமாக கேள். நீ இது வரைக்கும் தானம் பண்ணி தானம் பண்ணி தானம் பண்ணி நிறைய புண்ணியமாக சேர்த்து வச்சுருக்கிறல்ல, ஆமாம், அதையெல்லாம் எனக்கு கொடுத்துடு. இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்கிறிய தானம் பண்ண புண்ணியம், அதெல்லாம் எனக்கு கொடுத்துடு. இப்போ நாம் கர்ணன் நிலையில் இருந்து இது மாதிரி கிருஷ்ணன் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அடே பாவி, மிச்சமே அது ஒன்று தாண்டா, அதை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு பயம் வந்துட்டுன்னா என் கதி என்னடா ஆகிறது? மேலே போகிற போது பயன்படும்னு வச்சுருக்கிறேன், அதையும் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறியே, நியாயமாக நம்ம அப்படி தான் கேட்டிருப்போம். என்கிட்ட இருக்கிறதே அதுதான், அதையும் வாங்குறதுக்கு வந்துட்டீங்களே. ஆனால் கர்ணன் அப்படி கேட்கல. நல்ல வேலை, என்கிட்ட இருக்கிறதா கேட்டேன், இல்லாததை கேட்டு என்னை இல்லைன்னு சொல்ல வைக்கலை. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். என்ன பாட்டு, வில்லிபுத்திரார் பாட்டு. ஆவியோ நிலையில் கலங்கியது, எனக்கு மூச்சு உள்ளையா வெளியிலையான்னு தெரியல. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். யாக்கைனா உடம்பு, உயிர் உடம்புக்குள்ளையா வெளியிலையான்னு தெரியல. யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியின் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் நீ வரலையேடான்னா, இதுதான் கர்ணனுடைய மேன்மை. இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் வரலேன்னு தன்னைத்தான் பாவின்னா. இப்படி வச்சுங்க, கொடுக்குற இயல்புடைய ஒருத்தரே சாகிற போது ஒருத்தன் வந்து கேட்குறான், கையில் காசு இல்லை, என்ன சொல்லுவான் தெரியுமா? அட பாவி, இப்போ வரியேடாமா. பாவத்தை அவன் தலைமையில தான் ஏற்றுவானே ஒழிய தன்னை பாவின்னு சொல்ல மாட்டான். ஆனால் இந்த கர்ணன் பாருங்க, இந்த பாவி அள்ளி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் வரலையே, இப்போ வந்திருக்கிறியே, பாவியேன் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையாய். நல்ல வேளை நீ இப்போவாது வந்தல்ல, யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ என்ன கேட்ட? இது வரைக்கும் செஞ்ச புண்ணியத்தை கொடுன்னு தானே கேட்டேன், நான் எக்ஸ்ட்ராவா தரேன். என்ன? செய் புண்ணியம். அது தமிழில் வினைத்தொகைன்னு பேர். நீங்கள் ஒன்றும் இலக்கணம்னா பயந்துடாதீங்க, 3 காலத்தையும் காட்டும்படியாக சொன்னால் அது வினைத்தொகை. இந்த செய் புண்ணியம்னா செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம். இதுக்கு தமிழ் வாத்தியார் ஒன்று சொல்லிக் கொடுப்பார். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகிற காய். சுடுகாடு, உங்கள் தாத்தாவை சுட்ட காடு, நம்மளெல்லாம் சுடுகிற காடு, பிள்ளைகளை சுட போகிற காடு, அது சுடுகாடு. சுடுகாடு, ஊறுகாய், கொல் யானை, இது 3 தான் தமிழ் வாத்தியார் இலக்கணம் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா அவங்க வாத்தியார் அவருக்கு அதான் சொல்லிக் கொடுத்தார். அது 3ஐயும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவார் இல்லையா? இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக் கொடுப்பார் வில்லிபுத்திர ஆழ்வார். என்னன்னா, செய் புண்ணியம், நான் செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம், இது 3 உனக்கு தான். இப்போ அவன் கேட்டது செய்ததானே, அப்புறம் என்ன செய்கிற செய்ய போகிற? நான் திருப்பூரில் பாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் இருந்துச்சு, ஒரு கேள்வி கேட்டான். சார், அவனே சாக போகிறான், இனி ஏது செய்ய போகிற புண்ணியம்? ஃப்யூச்சர் என்ன? பாஸ்ட்டு கரெக்டு, ப்ரெசண்ட்டு கூட கரெக்டு, நிகழ்காலத்தில் கூட புண்ணியம் இருக்குது, எதிர்காலத்தில் ஏது சார் புண்ணியம்னா? அவன் என் ப்ரொஃபஷனல் சேலஞ்சு பண்ணிட்டான். பாதி பேச்சில் இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டான். ஆனால் என் பேச்சில் யாராவது அப்படி இருந்துச்சு கேள்வி கேட்டால் எனக்கு கோவம் வராது. சரி, அவன் ஒருத்தன் தூங்காமல் கேட்டான்ல, அவனையும் நம்ம ஏன் கோவிச்சுக்கணும் அனாவசியமா? நான் சொன்னேன், ராஜா இதை பார், இப்போ இவ்வளவு நாள் தானம் பண்ணி ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? ஆமாம், இதை தானம் பண்ணால் அதுக்கு ஒரு புண்ணியம் வருமா வராதா? இதை தானம் பண்ணினா அதுக்கு எதிர்காலத்தில் ஒரு புண்ணியம் வருமா வராதா? அது உட்பட, அதெல்லாம் எதிர்கால புண்ணியம் உட்பட அப்படின்னு நான் நிறுத்தினேன். அவன் கேட்டான், அதை தானம் பண்ணால் அதுக்கு ஒன்று வராதா? அவன் சிந்து பாத் கதை மாதிரி போகிறான். அப்போ அதை தானம் பண்ணால் அதுக்கு ஒரு புண்ணியம் வராதா? நான் என்னங்க பதில் சொல்கிறது? நான் சொன்னேன், வராது. ஏன் சார் வராதுன்னா, அதான் பகவத்கீதையே. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கர்மயோகத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பாவ புண்ணியம் நம்மளுது இல்லை, அவனுது. அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுற இடம் தான் இது. கிருஷ்ணார்ப்பணம் கொடுத்தாச்சுன்னா அதன் பிறகு எதுவுமே புதுசாக வரப்போகிறது கிடையாது. அப்போ என்னடா வரணும்னா, அதன் பிறகு வரக்கூடியது ஒன்றே ஒன்று, என்னன்னா சாட்சாத் கிருஷ்ணனே வரணுமே ஒழிய இனி பாவ புண்ணியங்கள் வர முடியாது. அதுதான் இவன் வாழ்க்கையில் நடக்க போகுது. சாட்சாத் புண்ணியமே அந்த கண்ணனே எதிரில் வந்து நிற்க போகிறான். இனிமேல் பாவ புண்ணியங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன், செய்கிற செய்ய போகிற எல்லா புண்ணியங்களையும் உனக்கு உத்தரவாதமாக கொடுத்துட்டேன்டா அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு ஆச்சரியம். கண்ணபெருமானுடைய கை இப்படி கீழே தாழ்ந்தது, கர்ணனுடைய கை மேலே வசந்தது. என்ன சார், மனுஷன் கர்ணன், அவன் கை மேலே, கடவுள் கண்ணன் அவனுடைய கை கீழே. ஏன்னா தாரவாத்து கொடுக்கணும், தண்ணி இல்லை. இந்த இதயத்தில் அம்பு தச்சிருக்கு, அந்த அம்புலேருந்து ரத்தத்தை இப்படி உள்ளே வாங்கினான் கையில். கர்ணன் வாங்கி இப்படி தாரவாத்து கொடுத்தான். கடவுளுடைய கை இப்படி கீழே நின்னது, ரத்தம் சொட்டு சொட்டாப்பட்டது.
கடவுள் கை தாழ்ந்து போச்சே, மனுஷன் கை வசந்து போச்சேன்னா ஒரே ரீசன், கொடுக்கிற எண்ணம் உயர்ந்தது, வாங்குகிற எண்ணம் தாழ்ந்தது. எண்ணத்தால் உயர்ந்தவன் கை உயர்ந்தது, எண்ணத்தால் தாழ்ந்தால் இறைவனானாலும் கை தாழ்ந்ததுன்னு. சார் கடவுளை போய் தாழ்ந்ததுன்னு சொல்லாமா, அதுவும் உபன்யாச உலகத்தில் போய் சொல்லலாமா? அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கடவுள் கை தாழ்ந்தது கடவுள் தாழ்ந்தான்னு சொல்கிறது கொஞ்சம் மிகை. எப்படி சொல்லணும் அப்படின்னா, எண்ணத்தால் ஒருவன் உயர்ந்து ஒரு காரியம் செய்தால் அவன் எண்ணத்தை உயர்த்துவதற்காக கடவுள் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். தாழ்ந்து போவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறான். தன்னை தாழ்த்தி கொண்டாவது தன் பக்தனை கடவுள் உயர்த்துகிறான். கர்ணனுடைய கை வசந்து போச்சு. இது பெருசு இல்லைங்க. அந்த ரத்தம் சொட்டு சொட்டா அப்படி பட்ட உடனே இப்படி நிமிர்ந்து பார்த்தாராம் கிருஷ்ணன். பார்த்துட்டு சொன்னாராம், வேண்டிய வரங்கள் சொல்லுதி என்றார். உனக்கு என்னென்ன வரம் வேணுமோ என்ன கேளு, நான் தரேன் அப்படின்னு. சார் யாசகம் வாங்க வந்தவன் உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளுனா இது என்ன நியாயம்? நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் உதவி பண்ணுங்க. ஒன்று நம்ம யோசிச்சுட்டு சரி என்னால் 2000 ரூபா முடியும் தான் வச்சுங்கன்னு கொடுத்த உடனே அவர் 100 ரூபாய் 100 200 300 400 1800 1900 2000 எண்ணிட்டு, நான் பெங்களூர் வரைக்கும் போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தர்றேன்னா. ஏன்னா எங்கிட்ட இப்போ தான் 2000 வாங்கியிருக்கு, நீ இப்போ பெங்களூரில் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து தெரியா கேட்போமா இல்லையா? அது மாதிரி இவன் யாச்சகமாக கொடுக்குறான் யார்? கர்ணன். அதை கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். உனக்கு என்னென்ன வரம் வேணாலும் என்ன கேளு, வேண்டிய வரங்கள் சொல்லுதி என்றான். என்னடா காரணம்னா, கிருஷ்ணன் ஒன்றும் கொடுக்கணுங்கிற ஐடியாவில் வரல. பின்ன ஏண்டா கொடுக்குறேன்னு சொன்னான்னா, கொடுத்து பழகிய கர்ணனுடைய ரத்தம் கையில் பட்டதும் அவனுக்கும் கொடுக்கணும்னு தோணி போச்சான். அது இப்படி கையில் பட்ட உடனே அவனுக்கு அந்த எண்ணம் தோணுச்சா, நாம் கொடுக்காம இருந்தால் சரியா இருக்கா, நாம் எதாவது கொடுப்போம் அப்படின்ற அந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றி விட்டது அப்படின்னு. அது என்ன ஒரு அற்புதம்! வந்திருக்கிறவன் கிருஷ்ணன் அவனுக்கு தெரியும் சார், பாட்டில் அப்படி தான் வருது. ஏன்னா வந்திருக்கிறவன் யாரு? பூவில் வாழ் அயனும் நினக்கு நிகர் இல்லைன்னா, பிரம்மா உனக்கு சமம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மா உனக்கு சமம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சாட்சாத் மகாவிஷ்ணு கிருஷ்ணன். அவன் ஏன் இந்த கர்ணன் இதை கொடுத்தான்னா, இது வரைக்கும் என்கிட்ட மனுஷங்க தான் யாச்சங்க வாங்கினாங்க. எங்கள் அம்மா குந்தி தேவி வந்து 2 வரம் வாங்கிட்டு போனேன், அப்புறம் தேவேந்திரனே வந்து வாங்கினா அதான் பெருசுன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு திருப்தி. என்ன, பகவானே என்கிட்ட வாங்கிட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட முடியாது. அவரை ஏன் கிருஷ்ணன் வாங்கினான்னா, எல்லாரும் வாங்கிட்டாங்கன்னு அவனுக்கு ஒரு கிரெடிட், பெருமை இருக்குது. பகவான் வாங்கலேன்ற குறை மட்டும் அவனுக்கு எதுக்கு, நாமளும் வாங்கிட்டா அவனுக்கு அந்த திருப்தி கிடைக்கட்டுமே அப்படின்னு பகவான் வாங்கிட்டான். இவனை திருப்தி பண்ணுறதுக்காக வேண்டிய வரங்கள் சொல்லுதி அப்படின்னு. இவன் சொன்னால், எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது. இன்னொரு பிறப்பு கூடாதுன்னு யாரை கேட்பான்? கடவுள் தானே கேட்க முடியும். கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டான், எனக்கு இன்னொரு பிறப்பு கூடாது. அப்படி ஒருவேளை பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அந்த மாதிரி ஒரு பிறப்பு வந்துடுச்சுன்னு சொன்னால், அந்த பிறப்பிலும் கூட இல்லை என்று யாரும் வந்தால் இல்லை என்று உரையாத இதயம் நீ அளித்தருள் என்றார். அப்படி யாராவது இல்லேன்னு வந்தால் இல்லேன்னு சொல்லாத ஒரு அந்த இதயம், அதான் எனக்கு வேணும். நீங்கள் ஒரு பெரிய அழகு பாருங்கள், கொடுக்கறதுக்கு பணமே வேண்டாங்க, மனம்தான் வேணும். கட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறவன் அப்படியே ரூபாய் அள்ளி கொடுத்துட்டு போ, அப்படி வச்சுக்கப்போ அப்படின்னு கொடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கோடி கோடியாக வச்சுட்டு கிள்ளி கொடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கொடுக்கறதுக்கு மனசே வராமல் உட்கார்ந்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். கொடுக்கறதுக்கு மனம்தான் வேணுமே ஒழிய பணம் வேணுங்கிற கணக்கே கிடையாது, மனம்தான் வேணும். இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அளித்தருள் என்றான். உண்மைங்க, கொடுக்கிறவர்கள் என்றைக்கும் பெரியவர்கள், பெறுகிறவர்கள் என்றைக்கும் சிறியவர். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயன் என்னல் அதனினும் இழிந்தன்று சங்க இலக்கியம். அல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொன்னாது பெருமை அல்ல. இல்லை என்று உதவாத இதயம் நீ அளித்தருள் என்றார். அந்த மனசை கொடு அப்படி அவருக்கு அதை கொடுத்தான் கிருஷ்ணன். பெரிய ஆச்சரியம் பாருங்கள், சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தான், நாராயணனாக காட்சி கொடுத்தான். கிருஷ்ணன் இந்த பாரத கதை முழுக்க 4 தடவை விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. ஆனால் 4 தடவை எடுத்ததுலேயும் சந்தோஷமாக எடுத்த விஸ்வரூபம் இதுதான். மிரட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, இது நிறைய வெவ்வேறு விதத்துக்கு எடுத்தான். ஆனால் ஒருவனுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு திவ்யமாக எடுத்த விஸ்வரூபம் எதுன்னு கேட்டால் கர்ணனுக்கு எடுத்தது. ஆனந்தமாக அந்த வடிவத்தை காமிச்சான். அப்போ சொன்னான் பாருங்க கர்ணன் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி டெத்து யாரும் கிடைக்காது. அவன் என்ன வார்த்தை சொன்னான்? வான் பெற்ற நதிகமிழ்தாள் வணங்க பெற்றேன். அந்த பாட்டு கடைசியாக எப்படி முடியும் அதை சொல்கிறேன். என்னன்னா, யான் பெற்ற பேரு இவ்வையகத்தில் யார் பெற்றார்னு. என்ன மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்தில் யார் வாழ்ந்திருக்கா? நான் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கை யாரும் வாழலேன். இந்த மாதிரி நிறைவாக போய் சேர்ந்தவங்க ரொம்ப குறைச்சல். கோடி கோடியாக சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் இன்னும் இழுக்குது? அவர் இன்னொரு மில்லு வாங்கணும்னு நினச்சாரு, அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அடுத்தாப்பில் பிறந்து இன்னொரு மில்லை வாங்கி அது உள்ள ஒரு சிக்கனாக தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும்.
எவ்வளவோ வச்சுருப்பான், ஆனால் இன்னொரு சொத்து சேர்க்கணும்னு நினச்சிருப்பான், இல்லை அந்த மருமக வந்து பார்க்கணும், இல்லை அந்த மகன் வந்து பார்க்கணும், இப்படி ஏதாவது ஒரு காரணம் அந்த உயிர் இழுத்துக்கிட்டு படாத பாடுபடும். சாகிற போது ஐ எம் குவைட் கம்ஃபர்டபுள், நான் வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷம், நான் போய் வருகிறேன்னு சொல்லி மரணம் அடைவது ஒரு பெரிய ஆற்றலுங்க. எத்தனையோ பேர் மரணம் இருந்தாலும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய உயிர் பிரியறதுக்கு முன்பாக உலகம் நன்றாக இருக்கட்டும் யார் சொல்வா? உடல் நெஞ்சு வலி நவசக்தி விநாயகர் என்னமோ கும்பிட்டுருக்கிறாரு, அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி உலகம் நல்லா இருக்கட்டும். அதெல்லாம் ரொம்ப பக்குவம் வேணும், அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். என்னுடைய தந்தையாருக்கு இருதய நோய் வந்து அந்த 3rd அட்டாக்கு, டாக்டர் பரபரன்னு ஓடுறாரு. டாக்டரை கூப்பிட்டு எங்கள் அப்பா சொன்னாராம், என்னென்ன நீங்கள் வாழ வேண்டிய வயசு இவ்வளோ படபடப்பாக இருக்காது அவருக்கு, நாங்களாம் டிக்கெட் வாங்கிட்டோம், நீங்கள் இன்னும் இருக்கணும், இவ்வளோ படபடப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு. டாக்டர் அழுதுட்டார், வெளியே வந்து சொன்னார். இது மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்லி நான் கேட்டதே கிடையாதுங்க. அப்படி இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி. அவங்க வாழ்க்கையில் நிறைய வாழ்வு வாழ்ந்து மேலே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். போதும் அப்படின்னு நினைப்போட போய்ச்சார். இது ஒரு உன்னதமான மரணம். கர்ணன் சொல்கிறான் பாருங்க, யான் பெற்ற பேர் இவ்வையகத்தில் யார் பெற்றார் அப்படின்னா எனக்கு சந்தோஷம், நான் நிறைவாக இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு கர்ணன் விடை பெற்றான். அதோடு கண்ணன் காட்சியை மறைச்சான். அர்ஜுனகிட்ட வந்தான், இப்போ அம்பை விடுன்னா அம்பை விட்டான் பாருங்க, அப்படியே கர்ணன் மாண்டு கீழே விடலாம். விடுற போது அம்மானு கதறினான், குந்தி ஓடியான்ட்டு. அவளுக்கு இந்த மரண உணர்வு வந்துடுத்து, பிள்ளை சாக போகிறான், ஓடி வந்தா அம்மானு கதறினா பாருங்க, எடுத்து மடி மேலே போட்டு மகனே மகனே மகனேன்னு கதறினான். உடனே அர்ஜுனன் திரும்பி கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா கர்ணன் செத்து விழறான், எங்கள் அம்மா குந்தி மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு மகனே மகனேன்னு அழறாளே, என்ன கிருஷ்ணா அப்படின்னா, அம்மா மகன் செத்தா மகனே மகனேன்னு தான் அழுவாங்க, வேற என்ன வர சொல்லி அழுவாங்க? என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்ற, கர்ணன் குந்தியோட மகனா? ஆமா. கிருஷ்ணா இது உனக்கு தெரியுமா? ஆமா. ஏன் நேத்திக்கே சொல்லல? நீ ஏன் நேத்திக்கே கேட்கல? நீ இப்ப கேட்ட இப்ப சொல்ற, நேத்து கேட்ட நான் நேத்திக்கு சொல்லியிருப்பேன், முந்தானத்து கேட்ட முந்தானத்து சொல்லியிருப்பேன், எப்ப கேட்டேன்னு சொல்லியிருப்பேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. கிருஷ்ணா இது என்னடா மாயம், எத்தனையோ மாயம் பண்ணினா, ஆனால் இது என்ன மிகப்பெரிய மாயம்னா, எல்லாமே மாயம்தான். போற நிறுத்திட்டு எல்லாம் கிட்டக்க போனார்கள். கர்ணன் மரணம் தான் துக்கம். ஏன்னா 2 தரப்பும் விழுந்து அழுது. இவன் பாண்டவர்கள் மூத்தவன்னு தெரிஞ்ச உடனே இந்த தரப்பும் விழுந்து அழுதது, அந்த தரப்பும் விழுந்து அழுதது. குந்தி தேவி அழுத உடனே தருமர் ஓடியாந்தார். என்ன அழகான பாட்டு வில்லிபுத்திராழ்வார் சொல்றார், பின்னிய செஞ்சடைக்குழலாய் பெற்றதாயின் அந்நியம் நன்று. தலையை பின்னி போட்டு சின்ன பொண்ணு மாதிரி நீ தெரிஞ்சிருக்கிறியே, இப்படி ஒரு பிள்ளை இருக்கிற விஷயத்தை சொல்லவே இல்லையே. பின்னிய செஞ்சடைக்குழலாய் பெற்ற தாயின் அந்நியம் நன்று. எங்கேயாவது பெத்த அம்மா இப்படி நடந்துக்குவாளா, நீ இப்படி நடந்து கொண்டாயே, வருத்தப்பட்டு பேசினான் தரும். அப்போ ஒரு சாபம் கொடுத்தான், நான் பெண்கள் மனசில் ரகசியம் தங்காமல் போட்டோம் அப்படி. அது ஒரு காரணம், இல்லைனாலும் அப்படித்தான் இருந்தாலும் உங்கள் மனசில் ரகசியமே தங்காமல் போட்டோம் அப்படின்னு தருமன் ஒரு சாபத்தை கொடுத்தான். அப்புறம் அன்றைய யுத்தம் நிகழ்ந்த பிறகு அந்த முடிந்ததுக்கப்புறம் சல்லியனை சேனாதிபதி ஆக்கினான். கர்ணனுடைய புதல்வர்கள்லாம் மாண்டார்கள், துரியோதனுடைய தம்பிகள் எல்லாரும் மாண்டார்கள், சகுனி உலூக்கன் எல்லாம் மாண்டார்கள். துரியோதன் போய் ஒரு மடுவிலே ஒளிந்து கொள்வது என்று முடிவாகி தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதுக்காக போய் ஒரு மடுவிலே ஒளிந்து கொண்டு விட்டான். கொஞ்சம் டைம் எடுத்து சண்டை போட்டால் ஜெயிக்கலாமோன்னு ஒரு மடுவிலே போய் ஒளிந்து கொண்டான். இப்போ இனி சண்டை போடுறதுக்கு வெளியில் யாருமே இல்லை, மிஞ்சி இருந்த சொல்பம், அதில் போய் துரியோதன் ஒரு மடுவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கிற இடத்த பாண்டவர்கள் கண்டுபிடித்து கொண்டு நேராக அங்கே வந்து நின்றார்கள். இதுக்கு நடுவில் பலராமர் யாத்திரை போனவர் திரும்பி வந்துட்டார். அந்த செமந்த பஞ்சகம், அதாவது ரத்த மடுக்கரை, அதில் வந்து உள்ளே ஒளிந்திருக்கிற துரியோதனை வெளியில் வா அப்படின்னு. அப்போ அவசரத்தில் தருமர் சொன்னார், எங்களை யாராவது ஒருத்தரோட சண்டை போட்டால் போகிறோம், எல்லாரோடையும் போட வேண்டாம், வெளியில் வா அப்படி. அவன் நீரை கிழித்து கொண்டு வந்தான். நெடுநாள் வைரி அவனுக்கு பீமன், நான் அவனோட சண்டை போடுவேன், ஜெயிச்சா எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கு சமம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பித்தான். பாய்ந்து 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 துரியோதனை சண்டை போடுறான். அவன் நெடுநாளாக பீமனை மாதிரி ஒரு இரும்பு பதுமை பண்ணி அதோட அடித்து சண்டை போட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறான் துரியோதன். பீமனால் அந்த அளவுக்கு சண்டை போட முடியல, ஆனால் துரியோதனும் சுழண்டு சண்டை போட்டான். பீமனும் கதாயுதத்தால் தாக்குறான், ஆனால் துரியோதனன் அடிபடுகிறானே ஒழிய உயிர் போக மாட்டேங்குது. ஏன் போல? போவாது, அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய. ரத்தம் ஒரு அளவு தானே இருக்குது, அது உடம்புக்கு போனால் மூளைக்கு போக மாட்டேங்குது, மூளைக்கு போனால் உடம்புக்கு போக மாட்டேங்குது. சில பேருக்கு மூளையில் போய் நிறைய வேலை செய்யும், ஆள் வத்தலும் தொத்தலுமா இருப்பான். சில பேருக்கு உடம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மூளையே வேலை செய்யாது. ஏன் மூளைக்கே போக முடியல, அது உடம்புலேயே சுற்றிக்கிட்டு இருக்குதுடா அப்படின்னா. இந்த பீமனுக்கு கொஞ்சம் இந்த ஐக்கியூ கம்மி, அடிக்கிறான், ஆனால் என்னன்னா அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கலை. இந்த கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த பீமனுக்கு எப்படி சொல்ல முடியும், யுத்தத்தில் போய் நடுவில் சொல்ல முடியும், அவனை தொடலை அடின்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் உட்காந்து அர்ஜுனை பார்த்தான், பத்தியா உங்க ஆளுக்கு இவனை வச்சுக்கிட்டு நம்பி நாம் யுத்தத்துக்கு வந்தோம் பாருன்னு தொடையில் 2 தட்டினான். இவனை போய் யுத்தத்துக்கு நம்பி
நம்ம கூட்டிகிட்டு வந்த மாதிரி தொடலை தட்டினா பாருங்க, அந்த தொடலை தட்டுற சத்தத்தை கேட்டு திரும்பி இப்படி பார்த்தான் பீமன். ஹா இவன் அடிக்க வேண்டிய இடம் தொடைன்னு ஞாபகம் வந்தது. ஆனால் நாபிக்கு கீழே தொடையில் கதா யுத்தத்தில் அடிக்கக்கூடாது. நாபிக்கு கீழே கதா யுத்தத்தில் அடிக்கக்கூடாது, இலக்கணத்துக்கு தப்பு. சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. இந்த துரியோதனன் அப்படி மேலே ஜம்ப் பண்ணி ஒரு முறை இவனை தாக்கிறதுக்காக வந்தான். அப்போது கதையினாலே தாக்க தொடையிலே பட்டு இப்படி முறிந்து கீழே விழுந்தான் துரியோதனன். அப்படி கீழே துரியோதனன் விழுந்த போது அவனுடைய தலையில் கொண்டு போய் பீமன் காலை வச்சான். அந்த எரிச்சல், பழைய எரிச்சல் துரியோதனுடைய தலைமையில் கொண்டு போய் காலை வச்சான். தருமர் கூட வானாம்டான்னார். அப்படிலாம் அவன் சக்கரவர்த்தியாக இருந்தவன், அவனை காலால் மிதிக்காதடா அப்படின்னு. அப்பவும் கேட்கல. பீமன் போய் துரியோதனுடைய தலைமையில் கால் வச்சான். அப்பவும் துரியோதனுடைய அகங்காரம் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னான், பலமிழந்து கீழே விழுந்தால் காக்கைகள் கூட தலை மீது உட்கார்ந்து கொள்ளும். காக்கா கூட தான் உட்காரும். இது பெரிய விஷயமா இப்போ என் தலைமையில் கால் வச்சுட்டது? நான் பவரில் இருந்த வரைக்கும் முடிஞ்சதா? பவர்லேருந்து விழுந்ததுக்கப்புறம் தானே கால் வச்சேன், அதுக்கு கூட முடியல ஒன்னால. அப்பவும் அகங்காரமாக தான் துரியோதனன் பேசினான். துரியோதனன் மாண்ட செய்தி திருதராஷ்டிரனுக்கு போயிட்டு, இனி யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க பாசறைக்கு திரும்புகிறார்கள், கேம்ப் அதுக்கு திரும்புகிறார்கள். அர்ஜுனுடைய தேர், ஒவ்வொரு தேராக வருது. முதல்ல தருமனுடைய தேர் வந்து நின்றுது. நீங்கள் என்ன கன்வென்ஷன் மரபுன்னு கேட்டால், தேர் பாகன் இறங்கி அந்த தேரை ஒரு சுற்றிட்டு வந்து எஜமானன் இப்படி கும்பிடுவான், இப்படி கையை காட்டுவான், அந்த கையில் காலை வச்சு ஜம்ப் பண்ணணும். யார்? அந்த தேரில் இருக்கிற எஜமானன். யுத்தம் முடிஞ்சு வரும்போது அதே மாதிரி தருமனுக்கு முடிஞ்சது, பீமனுக்கெல்லாம் முடிஞ்சது. அர்ஜுனுக்கு ஒரே குஷி. யார்? எல்லாரும் எவனை சுற்றுறானோ அவன் சுற்ற போகிறான். அவன் சுற்றி இப்படி கையை நீட்டு போகிறான். நாம் காலை வைக்க போகிறோம். காலை வச்ச உடனே காலை மிதிக்க போகிறோம். இதெல்லாம் நடக்க போகுது. எவ்வளோ கற்பனையில் இருந்தான். கிருஷ்ணனோட தேரை ஓட்டிக்கிட்டே வந்து அந்த வாசலில் நிறுத்திட்டு அப்படின்னா இறங்கி சுற்றி வந்து கையெல்லாம் காட்டல. அப்போ அர்ஜுன் நினச்சான், கர்மயோகம்லாம் சொன்னார், கடைசியில் ஒரு குணத்தை காமிச்சிட்டார். ஏன் சுற்றி வந்து இவர் கையெல்லாம் நீட்ட மாட்டாராம், நாம் காலால் மிதிக்கக்கூடாதான், அவர் கடவுளாம், நாம் மனுஷனா, அதனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சான், அதுக்காக நம்மளே சொடக்கு போட்டு இறங்க சொல்கிறார் இப்படின்னா. அவனுக்கு அர்ஜுனனுக்கு அவன் சொன்னதை மீறி வழக்கமே இல்லை. இப்படின்னு ஒன்று குதிச்சுட்டான். இதெல்லாம் யோசிக்கிறானே ஒழிய அவனுக்கு செய்யாமல் இருக்கலாம் தெரியாது. கண்ணன் என்ன நினைச்சாலும் உடனே செஞ்சு தான் பழக்கப்பட்டவன். இறங்கிட்டு நினைச்சா இந்த கண்ணன் நமக்கு அந்த மரியாதையை தரலேன்னு நான் பாருங்க. அது வரைக்கும் தேரில் உட்காந்துருந்த கண்ணன் அர்ஜுனை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு, என்ன எல்லாருக்கும் இறங்கி தேர்ப்பாகன் கும்பிட்ட மாதிரி நான் கும்பிடலையேன்னு யோசிக்கிறியா? இப்போ இறங்குறேன் பாருன்னு அந்த தேரை விட்டு இறங்கி நான் பாருங்க, தேர் பற்றி எரிந்தது. அவன் சொன்னான், அத்தனை பேர் விட்ட அஸ்திரங்கள், அக்னி அஸ்திரம் இந்த தேர் மேலே நிற்கிது, அது நான் இருந்ததால் இவ்வளோ நேரம் எரியாமல் இருந்தது. நான் இந்த மரபு கருதி உன்னை இறக்கி விடாமல் நான் முதல்ல இறங்கி இருந்தேன்னு வச்சுக்க, நீ இருக்கும்போதே அது நடந்திருக்கும். இப்போ புரியுதா? இன்னும் நான் கர்ம யோகி தான். உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும், நான் இன்னும் கர்ம யோகி தான். இப்போவும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மரபை மீறினே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. கண்ணா என்னை மன்னிக்கணும், நீ எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வேன். இவர்கள் வெற்றி செய்தியோடு வந்த உடனே துரியோதனன் அந்த மடுவில் சாஞ்சு கிடக்கிறான் பாருங்க. அப்பவும் அஸ்வத்தாமா வந்தோன்னா, அஸ்வத்தாமனை சேனாதிபதினா, நீ தாண்டா சேனாதிபதி. அஸ்வத்தாமன் இனிமேல் என்ன பெரிய படை இருக்கு. ஆனால் அந்த அஸ்வத்தாமன் உடனே நினைக்கிறான், என்ன பண்ணினா நான் அந்த துரியோதனன் திருப்தி அடைவான் அப்படின்னு. அவன் தகாத ஒரு காரியம் பண்ணினான். பாண்டவர்களுடைய இளம் பிள்ளைகள் பாசறைகளில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், உப பாண்டவர்கள்னு பேர். ராத்திரி நேரம் ஒளிஞ்சிருக்கிறான் இந்த அஸ்வத்தாமன். இந்த பிள்ளைகளை என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அந்த 5 பிள்ளைகளும் பாசறையில் தூங்குற போது இரவு நேரத்தில் போய் கத்தியால் அந்த குழந்தைகளை தலையை வெட்டிட்டான் அஸ்வத்தாமன். வெட்டிட்டு இந்த செய்தியை போய் அவன் துரியோதனிட்ட சொன்னான், சந்தோஷப்படுவான்னு நினச்சி உப பாண்டவர்களை கொன்று விட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆச்சரியம், இவ்வளவு நேரம் ஈவிரக்கம் இல்லாமல் பேசின துரியோதனன் சொன்னான்னா, நீ என்ன இருந்தாலும் இந்த காரியம் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கும் பாண்டவருக்கும் தான் பகையை ஒழிய, இப்போ இந்த எல்லாரும் அழிஞ்சாச்சு, என் பிள்ளைகள்லாம் செத்து போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. பாண்டவர்கள் பிள்ளையாவது உயிரோடு இருந்தால் தானே நாளைக்கு எங்கள் பரம்பரைக்கு அள்ளும் தண்ணி இறக்க முடியும். நீ அறிவில்லாமல் இந்த காரியம் பண்ணிட்டியே, நாங்களா சத்திரியர்கள் சாத்திரமாக அந்த காரியம் பண்ணலாம், நீ பிராமணா இருந்து இந்த காரியத்தை நீ எப்படி பண்ணினே, நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு நானா துரியோதன். அந்த இறந்து போகிற போது அவனுக்கும் ஒரு விவேகம் வந்தாச்சு. துரியோதன், அந்த பிள்ளைகளை நீ கொண்டு இருக்கக்கூடாது, நீ கொன்னது தவறு, கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பாவை கொண்டார்கள், உன்னுடைய குலத்தை வேறு இருத்தார்கள், அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் உப பாண்டவர்களை கொண்டுட்டேன் அப்படின்னு. இதுக்கு நடுவில் திரௌபதிக்கு செய்தி போச்சு, அவள் பெத்த பிள்ளைகள் 5ஐயும் அஸ்வத்தாமன் கொண்டுட்டான். அஸ்வத்தாமன் இல்லை, அதை யாரோ கொண்டுட்டான் அப்படின்னாங்க.
அவன் உடனே அர்ஜுனையும் பீமனையும் கூப்பிட்டா, யாராக இருந்தாலும் சரி அவனை என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க அப்படி, இப்போ கொண்டாந்து நிறுத்துங்க என் முன்னாடி, நான் அவனை யாராக இருந்தாலும் என் முன்னாடி நிறுத்தணும், நீ வீரமுள்ள ஆண்மகனாக இருந்தால் நம்ம பிள்ளையை கொண்டுட்டு அந்த திருடனை கொண்டாந்து நிறுத்தணும். இவர்கள் தேடி போய் பார்த்தா அது அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் குருவனுடைய புத்திரன். நேராக அஸ்வத்தாமனை பிடிச்சி கொண்டு வந்து திரௌபதி கிட்ட நிறுத்தின உடனே அழுது புலம்பிக்கிட்டு இருந்த திரௌபதி எந்திரிச்சு பார்த்தா துரோணாச்சாரியாருடைய மகன். இதான் அந்த பாரத கதையினுடைய சிறப்பு பாருங்க. கையெடுத்து கும்பிட்டாலாம், குரு புத்திரனா, சரி விட்டுடுங்க அப்படின்னா. ஏன்? குரு மேலே உள்ள மரியாதை, குருவினுடைய புத்திரனை ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டு தொலைங்க, அவனை விட்டுடுங்க. முதல்ல சத்திரிய பெண்ணா சீறினாள் திரௌபதி. செஞ்சுட்டவன் குரு புத்திரன்னு தெரிஞ்ச உடனே சரி விடுங்க, அவனை விட்டுடுங்க. ஆனால் அவன் தலையை வெட்டணும்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ வெட்ட மனசு வரல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. வழக்கமாக நம்பால் ஐடியா கொடுப்பார்ல, வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலான்னார். வெட்டாமையே வெட்டின மாதிரி வெட்டலாம். என்ன வெட்டாமையே வெட்டின மாதிரி எப்படி வெட்டலாம்? அவன் தலையில் பிறப்பிலேருந்து ஒரு மணி இருக்குது, அந்த மணியை பிடுங்கிட்டா தலையை வெட்டின மாதிரி. இப்போ நாம் கூட சுவாமிக்கு தலையை கொடுத்ததுக்கு அடையாளமாக தான் இதை கொடுத்துட்டு வரோம். திருப்பதிக்கு போனால் தலையவே கொடுத்த மாதிரி ஒரு பாவலா, நம்ம அவரே ஏமாத்துற ஆள் இல்லை நம்ம. அது மாதிரி இந்த தலையில் இருக்கிற மணியை அப்படி எடுத்துட்டா அது அவன் தலையவே எடுத்த மாதிரி. அதனால் அந்த தலையில் இருக்கிற மணியை எடுத்தா அஸ்வத்தாமன் தலையை எடுத்த மாதிரின்னு மணியை பிடுங்கிட்டு அஸ்வத்தாமனை அனுப்பினார். அஸ்வத்தாமன் அப்புறமும் கெடுமதியாளன் பாண்டவர்களை அழிக்கிறதுக்காக அப்பாண்டவன்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். அதெல்லாம் வேறு கதை. அதை அந்த பரீட்சித்து மகாராஜாவை கிருஷ்ணன் கர்ப்பத்தில் போய் காப்பாற்றுறான்னு வரும், அது நமக்கு இப்போ தேவையில்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு திருதராஷ்டிரனுக்கு செய்தி சொல்ல போனார்கள். அந்த திருதராஷ்டிரத்தில் போய் இந்த செய்தியை சொல்கிற போது பீமனை கூப்பிடுங்கோ, பீமனை கூப்பிடுங்கோன்னா. ஏன்? என்னுடைய பிள்ளையை அவன் தானே கொண்டுட்டான், அவனை நான் ஆற தழுவணும்னு சொல்லி பீமனை கூப்பிடுங்கோன்னு. நீண்ட நாளாக பீமன் மாதிரி செஞ்சு வச்சிருந்த இரும்பு பதுமையை அவன் முன்னாடி தள்ளி விட்டார். அவன் அதை இருக தழுவு நான் பாருங்க அப்படியே பொடி 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 பொடியாக போயிடுச்சு. இதை பீமனை அழிக்கணுங்கிற வைராக்கியம் திருதராஷ்டிரனுக்கு. அப்புறம் கேட்டான், பெரியப்பா நான் ஆப்டிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்னு. அப்போ இது பீமன் இல்லையான்னா, பீமன் மாதிரியே துரியோதனை வச்சு பழகின இரும்பு பொம்மை, அதை தான் நீ நொறுக்கி இருக்கு. எனக்கு இன்னும் அந்த ஆத்திரம் தீரல, இன்னும் எனக்கு புத்தி வரல. சரி நடந்தது நடந்து போச்சு, நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு நல்ல காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல காரியம் என்ன? பட்டாபிஷம். செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முறையாக என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த குலத்தில் சென்றடைந்தவர்களுக்கு போய் நதிக்கரையில் செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் செஞ்சு அப்புறமும் தருமருக்கு பட்டாபிஷேகத்தில் ஆசை வரலையா. எல்லாம் நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, எவ்வளவோ பேர் மாண்டார்கள், இனி என்ன நமக்கு வாழ்க்கை? ஒரு வரி பாருங்க, பாரதத்தினுடைய கிளைமேக்ஸ் வரி. ஒரு வரி, திரௌபதி பிள்ளைய இழந்துட்டா, உபபானவர் செத்து போயிட்டான். காந்தாரி துரியோதன் பிள்ளைகள் எல்லாத்தினுடைய சந்ததியை இழந்துட்டா. அவள் திரௌபதியை கூப்பிட்டாளாம், கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டே சொன்னாலாம், இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் தோல்வி தான். ஏன்? உன் பரம்பரையும் போச்சு, என் பரம்பரையும் போச்சு. அப்போ வெற்றி தோல்வி ஆண்களுக்கு தான், யுத்தத்தில் எல்லா பெண்களுக்கும் என்றைக்கும் தோல்வி தான். இவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பார். இப்படி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து முடித்து பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அந்த அளவில் இப்போ நிறைவு செய்திருக்கிறேன். அதர்மத்தின் வடிவமாக இருந்த துரியோதனன் வீழ்த்தப்பட்டு தர்மத்தினுடைய வடிவமாக இருந்த தர்மனுக்கு பட்டாபிஷேகத்தை கண்ணபெருமான் தன் திருக்கரங்களால் செய்விக்கிறான். துவரை நாயகன் சூட்டினன் மாமுடி என்று அதை வர்ணிக்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், அதர்மம் தர்மத்தை வெல்லுவது போல் தோன்றினாலும், இடையிடையிலே நிறைந்த இடையூறுகள் தர்மத்துக்கு ஏற்பட்டாலும், இறுதியில் நிறைவாக தர்மம்தான் வெல்லும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வரவும், அதை காலகட்டத்தில் மீண்டும் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் இந்த மேடைகளை பயன்படுத்தி உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதனால் உங்கள் மனசில் லேசாக ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம இவ்வளோ நல்லவனாக இருக்கிறோமே, நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம இவ்வளோ தர்மமாக இருந்து என்னத்தை கண்டோம், அந்த சந்தேகம் வேண்டாம். என்றைக்கும் தர்மம் வெல்லும் என்ற ஒரு மன உறுதியோடு நாம் மகிழ்ச்சியாக விடைபெறுகிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.